நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் விலை நிலவரங்கள், மட்டை எல்லாத்தையுமே பார்த்துருவோம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது விலை வந்து நல்லா ஏறிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு 2 நாளாக கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது. அது என்ன காரணங்கிறது தெரியல. நல்லா விலை, அதாவது இப்போ ஒரு டன் வந்து 35 இருந்தது வந்து சல்லுன்னு ஏறி போய் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 54 55 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விலை இறக்கமாக இருக்குது. இந்த விலை ஏற்ற இறக்கங்களில் வந்து எதனால், யார் நிர்ணயம் பண்ணுறா என்னங்கிறது ஒன்றுமே தெரியாமல் தான் நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து விலை நிர்ணயம் பண்ணணும். இப்போது இன்னைக்கு விவசாயத்துக்குன்னு சொல்லி பட்ஜெட் அறிவிச்சாங்க. அதில் வந்து நெல்லுக்கு கரும்புக்கெல்லாம் வந்து நெல் அவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி கூட 3500 4500 குவிண்டால்னு சொல்லி சொன்னாங்க. அதை கூட அறிவிப்பாங்கன்னு பார்த்தது அறிவிக்கலை. அது இல்லாமல் அப்புறம் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ள ரொம்ப டீப்பாக நம்ம போக முடியல, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அது மாதிரி, அதாவது இப்போ குறைந்தபட்ச ஆதார விலைன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இப்போதைக்கு நெல், கோதுமை இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட்லேயே நெல் கொள்முதல் பண்ணுறாங்க. கரும்புக்கும் அந்த மாதிரி எடுக்கணும். மற்ற ஜாமான் எல்லாத்துக்குமே ஓரளவு விலை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா ப்ரைவேட்டில் ரொம்ப கம்மியாக கேட்க மாட்டாங்க. இப்போ நெல் வந்து 40 கிலோ பை வந்து 1000 ரூபா கிட்ட போகுது. அதுக்கு கம்மியாக யாரும் ப்ரைவேட்டில் எடுக்க மாட்டாங்க, யாரும் போடவும் மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தேங்காய்க்குன்னு இந்த கொப்பரைக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து கொஞ்சம் ஏற்றிருக்கலாம் அவங்க. அதுவும் செய்யலை. அப்புறம் ரேஷன் கடையில் வந்து பாமாயில் கொடுக்க போகிறது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுவும் செய்யலை. தென்னை மரத்துலேருந்து கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் செய்யலை. எதுவுமே நேரடியாக விவசாயிகள் பலனடைகிறாங்க. நான் கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்லணுங்க தான் சொல்லலை. நேரடியாக விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி எந்த திட்டங்களுமே சொல்லலை. தென்னைக்கு டானிக்கு தரேன், பூச்சிக்கு மருந்து தரேன், அது வழக்கம் போல் எப்போ போல் சொன்னாங்க. இதெல்லாம் எதுவுமே வந்து சேர போகிறதில்ல. வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியங்கிறதுன்னு தெரியல. அதாவது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றதுக்கு வந்து சுத்தமாக ஆளே கிடைக்கல. டோட்டலாக வந்து எதுக்குமே உங்களுக்கு எந்த விவசாய சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலைன்னா எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே ஆள் பற்றாக்குறைங்கிறது தலைவிரிச்சாடுது. எல்லாருக்குமே தெரியுது. அது விவசாயத்தில் ரொம்ப 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 மோசம். அதாவது ஒரு ஷாப்பிங் சென்டர் வச்சுருக்காங்க கூட இன்றைக்கி 100 பேர் 150 பேர் வச்சு வேலை பார்க்குறாங்க. சர்வசாதாரணமாக ஆள் போயிடுறாங்க. அது கொஞ்சம் நிழல், ஏசி, டீசெண்டான உள்ள வேலைக்குன்னா ஆள் போயிடுறாங்க. விவசாய வேலைக்கு சுத்தமாக ஆளே கிடைக்கல. அதில் வந்து 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் சுத்தமாக ஆள் தட்டுப்பாடு, சம்பளம் எல்லாமே ஏறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இதை ஒன்றுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சில பேர் வந்து நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க, விலையை மட்டும் சொல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோம், விவசாயிகளுக்கு வந்து இதெல்லாம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து கமெண்டில் எதுவும் சொல்லிகிட்டு இருக்கோம், அறிவுரைலாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். இப்போதைக்கு வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தேங்காய் உரிக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே வந்து 80 காசு இருந்தது, 90 காசாக பண்ணாங்க. அப்புறம் 1 ரூபாயாக பண்ணி இப்போ வந்து அதை 1.10 பண்ணாங்க. அது 1.10 பண்ணதும் இல்லாமல் இப்போ மறுபடியும் அதை இன்னும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆள் டிமாண்டு. தேங்காய் உரிக்கிறதுக்கு வந்து உரிக்கிற மிஷின் வந்து போட்டு இங்கே பக்கத்தில் ஆரம்பித்தவங்க வந்து அது நம்ம 2-3 பொம்பளை ஆளுங்க எடுத்து போட்டோம்னா அது வந்து உரிச்சு போடுது நல்லா தான். ஆனால் ஒரே சைஸாக இருந்தால் தான் உடைக்குது, இல்லைன்னா தேங்காய் நிறையா உடஞ்சி போயிடுது. அதை கம்பெனிலேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாற்று ஏற்பாடு வந்து தேங்காய் உரிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணோம்னா தான் நம்ம சரியாக வரும். அந்த தேங்காயை நம்ம உரிக்கிறதுக்கு இந்த ரேஞ்சில் போய்ட்டுருக்கோம். ஆள் தட்டுப்பாடு, சம்பளம் கூடன்னு சொல்லிட்டேன். அதை அள்ளி போடுறதுக்கு, அந்த தேங்காய் உரிச்ச தேங்காயை அள்ளி போடுறதுக்கு அதுக்கு ஒரு காசு. அதுக்கப்புறம் அந்த நம்ம தேங்காய் வயல்லேருந்து இது வந்து நம்ம செய்கிறது. வயலில் வந்து நம்ம தேங்காய் வெட்டுறதுக்கு அது கணக்கு தனி வேறு. தேங்காய் வெட்டுறதுக்கு வந்து அதே கணக்கு தான். இப்போ கிட்டத்தட்ட 1 ரூபாயா இருந்தது. அதுவும் இப்போ ஆல் டிமாண்டு அப்படின்னு சொல்லி அதையும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க.
அந்த தேங்காயை நம்ம பொறுக்கிறதுக்கு சுத்தமாக ஆளே கிடைக்கல. இந்த 100 நாள் வேலையில் வந்து இல்லாத அன்னைக்கு தான் நம்ம தேங்காய் வெட்டுறதே வந்து 100 நாள் வேலை என்னைக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு எப்போ வருது, இந்த மாதிரி கிழமைன்னா பார்த்து தான் நம்மளோட வேலையை நம்ம நடவு நடுறதா இருந்தாலும் சரி, இல்லை தேங்காய் வெட்டுறதா இருந்தாலும் சரி, அவங்களோட சௌரியத்துக்கு நம்ம வேலையை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை பற்றி எதுவும் கண்டுக்கவே இல்லை. 100 நாள் வேலை திட்டத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தினா கூட போதும். எங்களுக்கு 100 நாள் வேலையை நிப்பாட்டலாம் நாங்கள் சொல்லலை. விவசாயத்துக்கு பயன்படுத்தினா போதும். நடவுக்கெல்லாம் ஆள் கிடைக்காம நாங்கள் வட இந்தியர்களை வச்சு தான் நட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க தான் வந்து பாதி வேலை பார்த்துக்கிட்டு என்ன உரிக்கிறதுக்கு மட்டும் தான் அவங்க வரல எங்கள் ஏரியாவில். வந்துட்டாங்கன்னா அதுவும் நல்லது தான். இந்த மட்டை ஏற்றுறதுலேருந்து தேங்காய் அள்ளுறது அப்புறம் எல்லா வேலைக்கும் வந்துட்டாங்க ஓரளவு. அப்படி இருக்கு. இப்போ இவ்வளவு பண்ணுறதுனால இப்போ விலை வந்து தேங்காய் விலை வந்து கிட்ட நல்லா பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. 54 பச்சை தேங்காய் வந்து 54, 55 வரைக்கும் போனது. இப்போ 2 நாளாக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 இறங்கியிருக்கு. திங்கக்கிழமை ஒரு 1000 இறங்குனுச்சு. அடுத்து செவ்வாய் புதனில் ஒரு 1000 இறங்கி இன்னைக்கு வந்து ஒரு டன்னு பச்சை வந்து பிஸ்கட் கலரு 52,500ன்னு இன்னைக்கு லோட் ஆனிச்சு. 52,500 பச்சை. கசங்கள் வந்து 58, 59 வரைக்கும் போனது. இப்போ இன்னைக்கு 56 இந்த ரேஞ்சில் இருக்குது. தேங்காய் வந்து கசங்கள் வேணா இருக்குது, நிறையா இருக்குது. ஒரு வேணா நீங்கள் கசங்கள் வேணும்னு தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். பிஸ்கட் கலரும் இன்னைக்கு சென்னைக்கு தான் போகுது. இது குடுமிக்காய். காங்கேயம் மார்க்கெட்டும் நல்லா தான் போகுது. காங்கேயத்துலேயும் வந்து கொப்பரை ஏதோ அதிக அளவில் ஸ்டாக் இருக்குது. அதை வெளியேக்கினதுக்கு அப்புறம் தான் மறுபடி விலை ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விலை இறங்குனுச்சுன்னா அது ரொம்ப இறங்கிட்டுன்னு சொல்லி யாரும் ரொம்ப பதட்டப்படவோ இது பண்ணவோ வேண்டியதில்லை. 2-3 நாளாக கொஞ்சம் இதாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. ஓரளவு வந்து எப்படியா இருந்தாலும் விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எதுக்காக நான் சொல்ல வரேன்னு சொன்னால், தேங்காயோட உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி போயிட்டு எல்லாருக்குமே. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு 10,000 ஒருத்தவங்க வெட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விவசாயி 10,000 வெட்டினாருன்னா அவருக்கு வந்து ஒரு 4,000, 5,000, 6,000 இந்த ரேஞ்சில் தான் வருது. அதாவது பாதிக்கு கொஞ்சம் கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கடுமையான வெயில், கடுமையான இது மழையே சுத்தமாக இல்லை. அதில் வந்து தேங்காய் குறைஞ்சதும் இல்லாமல் தேங்காயோட வெயிட்டும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். தேங்காய் அதாவது தண்ணி வசதி, தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கவங்க, தண்ணி பிரச்சனை இல்லாமல் கொடுக்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து இந்த 10 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சினவங்கலாம் இன்றைக்கெல்லாம் 15 நாள் 20 நாளைக்கு போயிட்டு போர் லெவல் ரொம்ப கீழே போய் தண்ணி பாய்ச்ச முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. மரமே கொஞ்சம் சோர்ந்து போனது மாதிரி இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து வெயிட் நிற்காது உங்களுக்கு. மரத்துலேருந்து தன்னாலே தேங்காய் கொட்டுது. அதில் வந்து வெயிட் நிற்காது. அதனால தேங்காய் விலை மட்டை தேங்காய் எடுக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அனுசரித்து தான் எடுக்கணும். மட்டைக்காயை இன்னைக்கு ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் ரேட் வந்து 52,500. 25 ரூபாய்க்கு வாங்கும்போது அவருக்கு இந்த செலவெல்லாம் சொல்லி தான் இந்த பிரச்சனையெல்லாம் சொன்னாப்புல. இந்த ஆள் தேங்காய் உரிக்கிற பிரச்சனை, அள்ளி கொட்டுறது, அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இந்த கணக்கெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாப்புல. விவசாயிகள்கிட்டருந்து வாங்குறதும் ஓரளவு நம்ம நியாயமாக வாங்கினாதான் போட்டி அதிகமாக இருக்குது. இப்போ மொத்தத்தில் 23 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தவங்களும் 50 சேர்த்து இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. உங்கள் தேங்காய் 1/2 கிலோ வந்துச்சுன்னா இந்த ரேட்டை பார்த்து அனுசரித்து கொடுங்க. 23 ரூபா, 24 ரூபா, 25 ரூபா இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் நாளைக்கு வந்து இறங்குதா ஏறுதாங்கிறத பொறுத்து தான் மற்றபடி விலையோட ஏற்ற இறக்கங்கள் அமையும். விலை ஏறுனுச்சுன்னா நல்லது தான். கொப்பரை விலை வந்து கிட்டத்தட்ட 170 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அதிகபட்சம் 170, குறைந்தபட்சம் 135, 140 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. மட்டை விலை தான் 2,500 வரைக்கும் போனது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 150, 1,500 ஒரு ஒரு மட்டை வந்து ஒரு மட்டை வந்து 150, ஒரு மட்டை வந்து 250 போணுச்சு. 1000 மட்டை 2,500 போனது. இப்போ வந்து 1,500 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. கருப்பு மட்டை அதோட ஒரு 200 கம்மியாக போகும். கொட்டாங்கச்சி வந்து தொட்டி சொல்கிற பாருங்க, அந்த தேங்காயில் இருக்கிறவங்க தொட்டி, அது வந்து 500 விலை ஏறி இருக்கு. 34,000 போனது 34,500, 35,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. மொத்தமாக டன் கணக்கில் போட்டிங்கன்னா அப்புறம் சில்லறையாக எடுக்கிறவங்க வந்து ரொம்ப சில்லறையாக எடுக்கிறவங்களுக்கு இந்த விலை கிடையாது. மொத்தமாக ஏற்றுறவங்க வந்து 35 வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. 34,500 தான் போனது. இப்போ 500 ஏறி இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. எண்ணெய் விலை இன்னைக்கு அதே மாதிரி கொப்பரை விலையும் இன்னைக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. கிலோவுக்கு 4 ரூபா இறங்கியிருக்கு. எண்ணெய் விலையும் 3,600 50 ரூபா இறங்கி 3,550 இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. 50 ரூபா இறங்கி இருக்கிறது மாதிரி தான் சொன்னாங்க. அடுத்தடுத்து நமக்கு பண்டிகை நிறைய வருது. விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் இந்த மாதிரி பண்டிகைகள் நிறையா வரும்போது அடுத்தது ஆவணி மாதம். அந்த ஆடி முடிஞ்சுன்னா அடுத்தது ஆவணி வந்துடும். தேவை வச்சுருக்கவங்க நிறைய பேர் இழுப்பு அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து
பண்டிகை, அப்புறம் தீபாவளி இதெல்லாம் இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போது தேங்காயோட உற்பத்தியும் கம்மியாக இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன காரணம்னா தேங்காயோட உற்பத்தி எல்லாருக்குமே குறைஞ்சி போயிட்டு, தேங்காய் ஒன்றும் இது ரெடிமேடாக தயார் பண்ண முடியாது யாரும், மரத்துலேருந்து இப்போ இது பண்ணுறது தான். அதனால் ஓரளவு விற்கிற விவசாயிகள் இப்போ விற்கிற மார்க்கெட்டு அன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துக்குங்க. டெய்லி வீடியோ போட முடியல, வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால. நெல் வீடியோ போட சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். உரம் போட்டுறோம். நடவு நல்லா இருக்கு. மழை தான் பெய்யவே இல்லை. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.